விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்தியாவில் மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. கடந்த மாதம் பெட்ரோல் டீசல் விலை உயராத நிலையில் தொடர்ந்து 6வது நாளாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையை வைத்து இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்தியாவில் தற்பொழுது இதுவரை இல்லாத உச்சத்தில் பெட்ரோல் டீசல் விலை விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலையை தனியார் நிறுவனங்களை உயர்த்திக் கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இந்தியாவில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டு தற்பொழுது 102 ரூபாயை தாண்டியுள்ளது. இன்று சென்னையில் பெட்ரோல் விலை 26 பைசாவும் டீசல் விலை 33 பைசாவும் உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 75 பைசாவாகவும் டீசல் விலை 96 ரூபாய் 26 காசுகளாகவும் விற்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு மாநில அரசு 3 ரூபாயை லிட்டருக்கு குறைத்தும் கூட மீண்டும் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் மாநில அரசு பெட்ரோல் விலையில் மானியம் வழங்குமா என்று இணையதளத்தில் சிலர் கிண்டலாக தமிழ்நாடு அரசிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இன்னும் சிலர், நீங்கள் 5 ரூபாயை குறைப்பதாக சொல்லி இருந்தீர்களே, 3 ரூபாயை குறைத்து விட்டீர்கள், மீதமுள்ள 2 ரூபாயை இப்போது குறையுங்கள் என்று சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதேபோல பாஜக, அதிமுகவை சேர்ந்த சிலர் பெட்ரோல் விலையை தமிழ்நாடு அரசு மீண்டும் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மீம்ஸ்களை வெளியிட்டு வந்தனர். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே விலையை குறைத்த போதிலும் இதுபோல மீண்டும் ட்வீட்டுகள் செய்யப்பட்டது. தேசிய அளவில் ஒவ்வொரு முறை விலை ஏறும் போதும் தமிழக அரசு விலையை குறைத்து தனது வரி வருவாயில் இழப்பை சந்திக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இதுபோன்ற கேள்விகள், விமர்சனங்களுக்கு நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்துள்ளார். அதில், வரியை உயர்த்துவோரை புகழ்ந்து பாடுவது, வரியை குறைப்பவர்களை விமர்சிப்பது, இந்த மனிதாபிமானமற்ற நிலை ஏன் என குறிப்பிட்ட அவர், இது ஒரு குறிப்பிட்ட கட்சியினர்களை மட்டுமே பாதிக்கிறது என்று கடுமையான கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்ரோல் விலையை குறைக்கும் எங்களை பாராட்டாமல் விலையை உயர்த்தும் ஒன்றிய அரசை பாராட்டுவது ஏன் என்றும் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்ரோல் டீசலுக்கு குறைவான வரி வாங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி பற்றிய உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.